வணக்கம் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, மிகப்பெரிய மேடையில் மிக பிரம்மாண்டமான ஒரு போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் ரொம்ப 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 ஆவலோட காத்துட்டு இருந்த நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கருடைய சூப்பர் 30 இதோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக கலந்து கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 பேர் யாரு, அந்த 30 பேரில் இறுதி சுற்றுக்கு போக போறவங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களைப் போலவே நானும் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கிறேன். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் சிறப்பு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர். ஓகே அன்பர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நான் யாரை இன்வைட் பண்ண போறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போது நம்முடைய நிகழ்ச்சியை நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய பாசத்திற்குரிய ஆயர் மேதகு சிங்கராயர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்முடைய சூப்பர் 30 ரவுண்டை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் பிதாமகன், மாதா தொலைக்காட்சியின் நிறுவனர் மற்றும் முதன்மை செயலாக்க அலுவலர் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய திட்டமிடுதலோடு ரொம்ப சிறப்பாக தொடங்கி இருக்குது. ஸோ நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இந்த டிவைன் சிங்கர் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய அன்பர்களோடு பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஃபாதர். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் வந்து நம்ம குழந்தைகளை நாம் உற்சாகப்படுத்துவது தான் நம்முடைய முதன்மையான ஒரு நோக்கம். நம்ம குழந்தைகளை வந்து அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த குழந்தைகள் வந்து பாடுவாங்க, இவங்களுக்கு வந்து நல்ல பாட தெரியும் என்று நம்ம அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்குது. நிச்சயமாக ஃபாதர், டிவைன் சிங்கர் அதுவும் நம்முடைய நிகழ்ச்சியில் முதல் சுற்றுக்கு உங்களுக்கான காணொலிகளை நீங்கள் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு வந்தது. ஸோ அதில் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜட்ஜஸ் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் 30 பேரை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு சூப்பர் 30 ரவுண்ட் அதில் டீம் நம்பர் 1 தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு நடுவராக வருகை தந்திருப்பவர்களை நம்ம இப்போ வரவேற்று. ஸோ நிகழ்ச்சியினுடைய இன்னைக்கு 3 நடுவர்கள் நமக்கு வர இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் இவரோட பெயர் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் மேபி அவரை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்முடைய ஏராளமான கிறிஸ்தவ பாடல்களை இயக்கி இசையமைத்திருப்பவர், நம்முடைய கத்தோலிக்க பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்களை முதன்முறையாக ஹரிஹரன் அவர்களை வந்து அறிமுகப்படுத்தியது இவர் தான். சில பாடல்களை கேட்டிங்க அப்படின்னா, ஆஹா இந்த பாடலாம் ரொம்ப அழகாக இருக்கே, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலே அப்படின்லாம் நமக்குலாம் தோணும். ஓ பரிசுத்தாவி அப்படிங்கிற போன்ற சாங், அப்புறம் காருண்யமே, அந்த சாங்ஸ் எல்லாமே இன்னும் நிறையா லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த பேர் தெரியும், அந்த நபர் யார் 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 தெரியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க திரையிசையில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை இசையமைத்து இயக்கியிருப்பவர். இவ்வளோ பெரிய உயரத்திற்கு சென்றாலும் இன்றளவும் தன்னுடைய பங்கு ஆலயத்திற்கு ரெகுலராக போய் அங்கே இருக்கக்கூடிய கொயர் டீமை மேனேஜ் பண்ணுறது அங்கே இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவர் நம்ம இப்போ எல்லாருமே இந்த பில்டப் கொடுத்தோன்னே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திருவாளர் எக்ஸ் பால்ராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு ரொம்ப புதியவர் அப்படின்லாம் கிடையாது. ஏற்கனவே ஏஞ்சலிக் கொயர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில், ஏன்னா நான் உங்களை இன்னைக்கு முத பார்க்கறனால நான் கொஞ்சம் ரோல் ஓவர் ஆகிட்டேன். நீதான் முதல் தரமாக பார்க்குறேன் மாதா தொலைக்காட்சியில். ஆனால் ஏஞ்சலிக் கொயர் வந்து நம்ம ஏற்கனவே 90 கொயர் வந்து வந்திருந்தாங்க. அதோடைய முதல் ரவுண்ட் செலெக்ஷன்லேருந்து இறுதி ரவுண்டு வரைக்கும் பாலராஜனை வந்து நம்ம கூட வேலை செஞ்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த தளம் ஒன்றும் உங்களுக்கு புதியது கிடையாது. நீங்கள் மாதா தொலைக்காட்சி தளத்திற்கு மீண்டும் வருகை தந்திருக்கிறீங்க. ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி டிவைன் சிங்கர் ஜூனியர். நீங்கள் ஃபஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். அதாவது நானே வந்து ரெக்கார்டிங்லாம் பார்ப்பேன். நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்கள்லாம் வர்றதுக்கு சான்ஸ் எல்லாமே இருக்குது, ஊக்குவிக்கிறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற நான் யோசிச்சிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மாதா டிவியில் நான் ஃபஸ்ட்டு அந்த ஏஞ்சலிக் கொயரில் அட்டன் பண்ணும்போதே அது வந்து குரூப்பாக சர்ச்சஸ் லெவலில் நீங்கள் பண்ணீங்க. அப்போ வந்து பர்டிகுலராக இவங்க நல்லா பாடுறாங்க தெரியாமல் இருந்தது. இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து இனிமேல் ரெக்கார்டிங்க்கு தேவையான ஆட்களில் நம்ம பிள்ளைங்களே இருப்பாங்கன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு மாதா டிவிக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஃபாதர் டேவிட் அவர்களுக்கும் அடைக்கலம் ஃபாதருக்கும் கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்னதால் நிச்சயமாக இன்றைக்கி கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்கள் மட்டும் இல்லை, இன்னும் இது பல்வேறு குழந்தைகளுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். நிச்சயமாக இந்த ஃபியூச்சரில் உங்களுடைய இசையில் கூட நம்முடைய குழந்தைகள் நிறையா பாடுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார். ஸோ உங்களோடு இணைந்து 2 பேர் மதிப்பிடுவதற்கு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய சிம்மாசனத்திற்கு சென்று ஸோ சிறப்பு ஃபாதர், நம்முடைய முதல் நடுவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இரண்டாவது ஒரு நடுவர் வந்து ரொம்ப 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 பரிச்சயமானவர். நம்முடைய மாதா தொலைக்காட்சி தளத்திற்கு மிக மிக ஒரு புதியவர்.
ஸோ அவங்கள பற்றி சொல்ல ஏராளமான திரை இசை பாடல்கள், அதுலேயும் குறிப்பாக துள்ளல் இசை பாடல்கள். ஆனால் அவங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க துள்ளல் இசை பாடல்கள் மட்டும்தான் பாடுவாங்க, அவங்களுக்கு அந்த ஜானர் மட்டும்தான் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய திரை இசையில் பின்னணி பாடகியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி பணித்துறை பொது மேலாளர் அன்பர் தந்தை பவுலா ஜெயக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் இசையில் உருவான பாடல்கள்லாம் மேடம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாடியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறையா என்ன பண்ணலாம்னா மேம் பற்றி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதோட அந்த நடுவர் அவர்களுடைய அம்மா மிகப்பெரிய மாதா தொலைக்காட்சியினுடைய ஒரு விசிறி, ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் போய் சேனலை ஏதாவது மாற்றினா மட்டும்தான் உண்டு, அதை தாண்டி மற்ற 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி மாதா தொலைக்காட்சி தளத்திற்கு முதன்முறையாக வருகை தர இருக்கக்கூடிய திரை இசை பின்னணி பாடகர் திருமதி கிரேஸ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சி கமர்ஷியல் சேனல்ஸில் எல்லாரும் மக்கள் வந்து உங்களை பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் எங்கள் மாதா தொலைக்காட்சியில் பார்த்த உடனே கிரேஸ் மேம் மாதா தொலைக்காட்சியில் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மாதா தொலைக்காட்சி தளத்தில் முதன்முறையாக? எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். ஆக்சுவலி எப்போவுமே வந்து நம்ம அதர் செக்யூலர் சாங்ஸ் பாட போகும்போதோ அதெல்லாம் வந்து என்னோடய ப்ரொஃபஷன். ஸோ அதுவுமே நம்ம ரொம்ப ரசித்து தான் பாடுவோம். பட் கடவுளுக்காக பாடும்போது அது இன்னும் ஆத்மார்த்தமாக, சிங்கிங்ன்றது எல்லாமே ஒன்று தான். பட் கடவுளுக்காக பாடும்போது நமக்கு இன்னும் ஒரு அதில் வேறு பேரானந்தம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் மாதா டிவிக்கு வந்தது, ஒரு காஸ்பல் ப்ரோக்ராமுக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா சரோஜா வந்து எனி டைம் நான் கேட்பேன், அம்மா அந்த மாதா டிவியில் என்னதாம்மா இருக்குது உங்களுக்குன்னு. இது வரைக்கும் நான் எவ்வளோ சேனல்ஸில் எவ்வளோ ப்ரோக்ராம் போனாலும் ஒரு இடத்துக்கும் அவங்க வரேன்னுலாம் சொன்னதே கிடையாது. ஆனால் மாதா டிவின்னு அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், இது பயங்கரமாக மாதா டிவியில் உன்னை கூப்பிட்டுட்டாங்களா, நீ கண்டிப்பாக போகணும், எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் நீ இதுக்கு கண்டிப்பாக போகணும், நானும் வரேன். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டே நான் போகிறேன், நான் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் பார்க்க. ஃபாதர் டேவிட், ஃபாதர் ஆரோக்கியம் அவங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா பெரிய ஃபேன். கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து இவ்வளோ நாள் மாதா தொலைக்காட்சி அம்மா பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு மாதா தொலைக்காட்சியில் அம்மா உங்களை பார்க்குறப்ப எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பெருமையாக ஃபீல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே மேம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் மாதா தொலைக்காட்சி டிவைன் சிங்கர் ஜூனியரில் ஒரு நடுவராக வருகின்றதற்கு மீண்டும் ஒரு முறை இணைய இதயங்களின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகிறோம். தேங்க்யூ. ரொம்ப சிறப்பாக 2 நடுவர்கள் வந்துட்டாங்க. ஸோ 3வது ஒரே ஒரு சிம்மாசனம் மட்டும் அங்கே 3வது நடுவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கீபோர்டிஸ்ட், கிட்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சில இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்களோடு. ஸோ அப்படிங்கிறப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பிற மொழிகளிலும் ஏராளமான பாடல்கள், இன்னும் சிறப்பாக திரை இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் உனைநான் அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்குது. ஸோ அதில் இடையில வரக்கூடிய அந்த வயலின் நோட்ஸ் வாசித்ததும் நம்முடைய சார் அவர்கள் தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் 1986 நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இங்கே வருகை இருந்திருந்த போது அப்போ பாடின அந்த கொயரில் சாரும் அங்கே அந்த கொயரில் இருந்திருக்கிறாங்க, வாசிச்சிருக்கிறாங்க. மெயினாக டவுன் டு எர்த் அவர்கிட்ட பேசுகிறப்போ நாங்கள் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா டவுன் டு எர்த் மேன். ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை இன்னைக்கு மாதா தொலைக்காட்சி வேலை எல்லாரும் பார்க்கறது நம்முடைய மாதா தொலைக்காட்சி கிடைத்த பெருமை. ஸோ திருவாளர் அமல்ராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சி தளத்திற்கு வந்திருக்கீங்க. ஏராளமான பாடல்களை நீங்கள் உங்களுடைய இசையினால எல்லாரையும் மயக்கிருக்கிறீங்க. இன்றைக்கி தான் வந்து ஐ திங்க் உங்களை பார்த்து எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக வந்துருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மியூசிக் இஸ்ன்றது காட் தான், அப்புறம் காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இங்கே மாதா டிவி வந்தது. ஏன்னா ஒரு 3.5 இயர்ஸ்லேருந்து அப்பா வந்து 40 இயர்ஸாக கோயர் மாஸ்டர் எக்மோர் செக்டர் சர்ச்சில். ஸோ என்னை தூக்கிட்டு போவார். அந்த ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் வாட்சிட்டு சர்ச்சில் வாட்சி வளர்ந்து தான். அந்த ஒரு சந்தோஷம் இங்கே வந்து மாதா டிவியில் நம்ம நிற்கிறோன்னா அது ஆஸ் அ கிறிஸ்டியனாக, ஆஸ் அ மியூசிஷியனாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்ஸோ அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் 99% இன்றைக்கி வேர்ல்டு மியூசிக்கில் கூட சொல்கிறேன் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான். நான் அதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன்.
அவங்களுடைய உழைப்பு, அவங்கக்கிட்ட ஏன் அவ்வளோ எல்லாருக்குமே ஹிட் ஆகும் அந்த ஒரு வைப்ரேஷன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவோம், கார்லேருந்து இறங்கினா கூட ப்ரேயர் பண்ணிட்டு போய் ஸ்டூடியோவிலையும் ப்ரே பண்ணுவோம். அது நம்மளுடைய தாய் தகப்பன் சொல்லி கொடுத்தது அது. ஸோ அந்த அந்த வைப்ரேஷனும் அந்த பிளஸ்ஸிங்ஸும் அந்த மியூசிக் டேரக்டருக்கு போவோம். அது நான் நிறைய பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பால்ராஜ், சிம்சன் ஆமாம், அப்படி இருக்கோம். ஸோ வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் தான். கண்டிப்பா பயங்கரமான மெசேஜ் வந்து சூப்பராக சொல்லியிருக்கிறீங்க. ஸோ ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா அந்த இறை பக்தி, நம்முடைய நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிற மாதிரி, ஸோ கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் தொடக்கம் அப்படிங்கிறப்ப வந்து கடவுளுடைய பக்தி நம்ம எல்லா அந்த அளவுக்கு ஷேப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வாழும் உதாரணங்கள் இன்னைக்கு நமக்கு 3 நடுவர்களாக கிடைச்சிருக்காங்க. ஸோ அமல்ராஜ் சார், நாங்கள் நிச்சயமாக ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ உங்களுக்கான சிம்மாசனம் காத்திருக்கிறது. ஸோ ரொம்ப நன்றி வருகிறதற்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ஸோ சிறப்பாக நமக்கான 3 நடுவர்கள் வருகிறதாங்க ஃபாதர். ஸோ அதோட நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் நம்முடைய இசை அமைப்பாளர்கள் காத்துட்ருக்காங்க. அப்போ வந்து சாம் கையை பார்த்தீங்கன்னா பரபரன்னு இருக்குது. பக்கத்தில் அவர் சிமியோனோட அது பார்த்தா அவர் எப்பண்டா என்னை ஃப்ளூட்டை எடுக்க விடுவீங்க அப்படின்னு சொல்லி கிளாரினெட் எல்லாம் வரிசை எல்லாரும் வந்து ஆக்சுவலாக அந்த ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது இந்த சேருக்கு மட்டும் சுற்றி ரொம்ப கேப் விட்டாங்க. நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளோ கேப் விட்றீங்க அப்படின்னா, எப்போ அவர் ஒரு பெரிய கடையை வந்து விரிச்சு வச்சிருப்பாருப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நம்முடைய அன்பு தம்பி ஜானத்தன் எல்லாருமே வந்து அவங்க கிட்டாரில் வச்ச கையை வந்ததுலேருந்து எடுக்கவே இல்லை. எப்பண்டா என்னை வாசிக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இன்னைக்கு முதல் அணியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அந்த போட்டியாளருடைய பெற்றோர்கள் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். ஸோ சிறப்பு ஃபாதர், உங்களுடைய பிளெஸிங்ஸோட நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக தொடங்கி இருக்குது. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டு மெட்டுக்கள் டிவைன் சிங்கர் ஜூனியர். அன்பர்களே, நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ரவுண்டுடைய முதல் போட்டியாளர் பாடல் பாடுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி பாப்பா சுட்டி குழந்தை வர காத்திருக்குது. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹெலன் செலஸ்டினா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே
வாவ் 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 வாவ், சூப்பர் 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 சூப்பர். வேற 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 லெவலில் பாட்டீங்க. யார் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது? அம்மா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்களா? சரி, அம்மா நல்லா பாடுவாங்களா இல்லை நீங்கள் நல்லா பாடுவீங்களா? உனக்கு தெரிஞ்ச பிள்ளை. ஸோ கிரேஸ் மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், பாப்பா எப்படி பாடினா? ரொம்ப அழகாக இருக்க நீ ஹெலன், ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அழகாக பாடின. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. வந்து எப்படி பாடினன்றதை தாண்டி ஏசப்பாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கும். நீ வந்து இவ்வளோ க்யூட்டாக, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அழகாக இந்த பாட்டை பாடினது. ரொம்ப அழகாக பாடினேன். பாடினதுல பியூட்டிஃபுல் ஒரு விஷயம் என்னன்னாக்க, பிஃபோர் பீட்டில் எடுத்து பாடினீங்களே, ஒண்டர்ஃபுல். அதை எடுத்து பாடுறது கஷ்டம். எல்லாம் ஆன் பீட்லேயே பாடுவாங்க. கரெக்டாக எடுத்து பாடினீங்க, அருமையாக பாடினீங்க, வெரி குட். ஹெலன் வாய்ஸ் ரொம்ப அழகான வாய்ஸு. அவங்க ட்ரெஸ் எப்படி டால், அந்த மாதிரி டால் மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி வாய்ஸ் பியூட்டிஃபுல் வாய்ஸ். ஏன்னா வாய்ஸில் வந்து பேஸு, மிட்டு, ஹை எல்லாமே இருக்குது. அது மாதிரி வாய்ஸ் அமையிறது கஷ்டம். ஸோ சூப்பராக பாடினீங்க. ஹெலன் செலஸ்டினாக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கான ஸ்கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? பால்ராஜ் சார், உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன? சூப்பர், 36 மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, பாராட்டுகள். ஸோ அடுத்ததா மேம் கிரேஸ் மேம், உங்களுடைய ஸ்கோர் என்ன மேம்? சூப்பர், 30. ஸோ இதில் வந்து அமல்ராஜ் சாரோடைய மார்க் என்ன அப்படிங்கிறது, இஸ் அ சைலண்ட் ஜட்ஜ். ஸோ சாரோடைய மார்க் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம கடைசியில் தான் சொல்ல போகிறோம். ரொம்ப சேஃபாக இருக்காராம் அமல்ராஜ். He is the safest judge ன்னு சொன்னேன். ஸோ தேங்க்யூ ஹெலன் செலஸ்டினா, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. உங்களுடைய சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ இரண்டாவது போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இன்னும் இது போன்ற சிறப்பான பாடல்களை பாடுவதற்காக செகண்ட் கண்டஸ்டன்ட் பெனோ லெமுவேல். லெட்ஸ் வெல்கம். ஹாய், வெல்கம் பெனோ லெமுவேல். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? காட்டுமன்னார் கோயிலேருந்து வரேன் சார். காட்டுமன்னார் கோயிலேருந்து வரீங்க. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th போகிறேன். 7th போகிறேன். 7th போக போகிறீங்க. சூப்பர். உங்கள் சர்ச் நேம்? அமலோற்பம் மேரி சர்ச். அமலோற்பம் அன்னை ஆலயம். அதே சர்ச் நேம் சொல்லும்போது மட்டும் ஒரு சின்ன யோசனை போச்சு. கரெக்டாக சொல்லணுமா இல்லை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சிங்களா? ஸோ சூப்பர். பெனோ லெமுவேல், பாட ரெடியாக இருக்கிறீங்களா?
ஸோ ரொம்ப ரொம்ப சிறப்பான உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டை எப்போ யார் கேட்டாலும் வந்து எவ்வளோ பெரிய பெயினில் இருந்தாலும் அப்படியே வந்து ஒரு கன்சோல் பண்ணுற மாதிரியான வரிகள். அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக பாடினீங்க பெனோ லமவேல். ஸோ அதுக்காகவே பெனோ லமவேலுக்கு ஒரு பாராட்டுக்கள் சொல்லிக்கலாம். ஸோ சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம ஜட்ஜஸோடைய மதிப்பீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டர் பால்ராஜ் சார் சொல்லுங்கள் சார், தம்பி எப்படி பாடினாப்ல? ரொம்ப நல்லா பாடினார். உச்சரிப்புலாம் நல்லா இருந்தது. செகண்ட் சரணத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எண்டு முடிச்சிட்டிங்க. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா பாடினீங்க. வெரி குட், கீப் இட் அப். சூப்பர். ஸோ அடுத்ததாக கிரேஸ் மேம் மார்க்லாம் போட்டு அப்படி வச்சா ஜப்பாடா நான் ஒருலே போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மேம் சொல்லுங்கள், தம்பி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? என்ன மாதிரி நல்லா பாடினாரா? கரெக்டான கமெண்ட்ஸை சொல்லணுன்னா நீங்கள் உள்ளே வராதீங்க. நான் கரெக்டாக இப்போ சொல்கிறேன். அழகாக பாடினா, அவனோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் அந்த வாய்ஸ் கொஞ்சம் அந்த பிரேக் ஆகிறதுக்கு அந்த முந்தின ஸ்டேஜில் இருக்கான்னு நினைக்கிறேன். அழகாக பாடினா இந்த பாட்டுக்கான ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனோட வாய்ஸில். அண்ணன் சொன்ன மாதிரி இதில் அந்த கடைசியில் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம், ஆனால் அதுக்கும் ஒரு டேலண்ட் வேணும்டா. சமாளிக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் வேணும். லைக் ஜோ என்ன சமாளிக்கிறதே ஒரு வேலையாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நீ வந்து இந்த ஏஜில் கரெக்டாக பயப்படாமல் சமாளிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும். அழகாக பாடின. எனக்கு உண்மையிலே வந்து அதான் சொல்கிறேன், ஒரு இடத்துல லைட்டாக அழுகே வந்துச்சு. இந்த பாட்டுக்கான ஃபீல் வந்து உன்னோட வாய்ஸில் இருந்துச்சு. அழகாக பாடினேன். தேங்க்யூ. ஸோ ஃபைனலி அமல்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள். பினோ ரொம்ப சோல்ஃபுல் வாய்ஸு, ரொம்ப நல்லா பாடினாப்புல. டியூனிங் கரெக்டாக. அதே சொன்ன மாதிரி தான் அந்த செகண்ட் சரணம் வந்து அந்த எண்ட் வந்து மிஸ் ஆகுது. பட் அந்த டியூனுக்குள்ளே அவன் க்ரியேட் பண்ணி பாடிட்டான். அது அப்படி தான் பாடணும். ஆக்சுவலி ஒரு சொல்லமன்னு தெரில எனக்கு. இப்போ வந்து சோலோ வாய்ஸ் சிங்கிங் வரும்போதோ நம்ம கொயரில் பாடுறது ஒரு, இப்போ இது சோலோ சிங்கரே இப்போ ஹரிஹரன் சாரே வந்து 10 பேரோட பாடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பாடுவாங்க. இவங்களாம் தெரியும், மியூசிக் டைரக்டர் ஒரு பால்ராஜுக்குன்னு தெரியும். அப்போ வந்து தனியமாக பயங்கரமாக பாட முடியாது, ஆலாம் பாட முடியாது. அதான் சோலோ சிங்கிங் தான். நம்ம கொயரில் பாடுற மாதிரியே, சர்ச்சில் பாடுற மாதிரியே, யாரிடம் செல்வோம் இறைவா, இது சர்ச்சில் பாடுவோம். ஆனால் பேரண்ட்ஸும் சரி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போதோ சோலோ சிங்கிங்க்கு தேவையானது அட்லீஸ்ட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக, யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ, ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி அது ஒரு வேணும். அது கண்டிப்பாக தேவை. அது ரொம்ப அவசியம். அது ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாச்சு. இப்போ நம்மளுடைய ஜட்ஜஸோடைய மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பால்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய மார்க்ஸ் என்னென்ன? சூப்பர், 33 33 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. பாராட்டுகள். ஸோ அடுத்ததாக கிரேஸ் மேம், உங்களுடைய மதிப்பெண்கள்? சூப்பர், பாராட்டுகள். 35 புள்ளிகளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பெனோ லமவேல் மீண்டும் உங்களுக்கு பாராட்டுகள். இப்போ நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு போகலாம். நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. மூன்றாவது போட்டியாளராக களம் காண இருப்பவர் சாமுவேல். லெட்ஸ் வெல்கம் சாமுவேல். பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, பயங்கர ஆக்டிவாக இருக்கிறீங்க. சாங் பாட ரெடியாக இருக்கிறீங்களா? ஆமாம், ரெடியாக இருக்கேன். என்ன பாட்டு பாட போறீங்க? அழகவே எங்கள் அன்னை மரியே மற்றும் நீர் எந்த பாறை என் அரணான இயேசுவே. ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருவாரூர். திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வர என்னோட மாமாவை ஃபேமிலியாக சேர்ந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் பாடுறதை கேட்கறதுக்கெல்லாம் வந்திருக்காங்களா? என் அப்பா வந்து லேட்டாக மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க. ஸோ அப்பா தனியாக அனுப்பி வச்சுட்டு நீங்கள் தனியாக வந்தீங்க. சூப்பர். அப்பா ரொம்ப நேரம் வந்துட்டாங்க. ஓகே, எல்லாரும் சொன்னாங்க வந்து எங்களுக்கு அம்மா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க பாட்டு பாடுன்னு சொல்லி. உங்களுக்கு யார் ப்ராக்டிஸ் கொடுத்தா? எஸ். இந்த ஒரு பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார் சொல்லி கொடுத்து விட்டாங்களா வீட்டில் இருந்து? அந்த ஆள் போனோடனே யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. கேட்டால் அப்படி ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டாங்களா என்ன? நீயாவே சொல்லிட்டா, ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. அப்படியா? இல்லை, அவன் வந்து நினப்பான் பாட்டு பாடுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த அங்கிள் சும்மா உட்காந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டே இருக்காரு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி, இல்லையா?
ஸோ ஓகே, எந்த பங்கு, நீங்கள் எந்த பங்கை சேர்ந்தவங்க? லூஸ் சர்ச், லூஸ் சர்ச் எங்கே இருக்குது? புதூர், மதுரை. புதூர், மதுரை. எஸ், புதூர். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ தம்பி வந்து அவர் ஒரே மைண்ட் செட்டில் என்ன அப்படின்னா, நீ சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, நான் பாட்டு பாட வந்திருக்கிறேன், போட்டியில் கலந்துக்க வந்திருக்கிறேன், வீணா என் டைமை வேஸ்ட் பண்ணாதா அப்படிங்கிறாரு. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உலங்க வந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உலங்க வந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகள் தீர்ப்பவளே, குறையழகோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானை தேடினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம் எங்கள் உலது எல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும்போது நல்லம் மகிழ்தே, இந்த நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உலங்க வந்தவளே. ஆதரவு தீர்ந்து அண்டி வருவோர்க்கு எல்லாம் ஆதரவு தருபவளே, விலங்கானின் தாய்மொழியே, அம்மானின் காட்சியெல்லாம் ஏழைகளின் பாக்கியமே, என்னாலும் இவர்களுக்கு உதவிடும் முன் திருக்கரமே, கண்ணின் மணியில் பூவே எங்கள் காத்திடும் தேவதாயே, மண்ணில் மண்ணில் நாங்கள் உங்கள் பாதம் பற்றிய வாழ்வோம், இன்னும் ஒரு முறை என் தாயே நீ இந்த உலகினில் பிறந்தால், ஏழை எளியவர் என்னோடு இங்கு புது உலகம் படைப்பார், அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உலங்க வந்தவளே. தேங்க்யூ. சூப்பராக பாடினீங்க சாமுவேல். தேங்க்யூ. ஸோ யார் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணது? திரும்ப ஜீசஸ்ன்னு சொல்லாத, அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாராட்டுகள் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ அப்படியே இன்னொரு பாட்டும் பாட ரெடியாக இருக்கியா? ஆமாம். இன்னும் அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு. அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா 2 பாட்டு தான்டா சொல்லி கூட்டு வந்தீங்க. நம்ம இன்னொரு லாஸ்ட் பாட்டு வந்து நீர் எந்தன் பாட என் அரணான இயேசுவே. ஸோ அது இன்னொரு பாட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு பாட எதுவும் ஐடியா வச்சுருக்கிறீங்களா? இல்லை. ஸோ எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃபஸ்ட்டு? 5. 5. சரி, ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்மளுடைய ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கேட்கலாமா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அமல்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள், தம்பி எப்படி பாடினாப்ல?
ரொம்ப அழகாக பண்ண போல. அவருடைய ஆட்டிடியூட் வந்து கேஷுவலாக பாடுற போல, அனாவசியமாக ரொம்ப அழகாக பாடுற போல. பயம் இந்த எதுவுமே சாங் கொஞ்சம் டஃப்பான சாங் தான் அது. டஃப் மீன்ஸ் இந்த பசங்களுக்கு நிறைய நெளிவு சுழிவுலாம் இருந்தது. ஸோ ரொம்ப கேஷுவலாக பாடுறப்பல வெரி குட். காட் பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக கிரேஸ் மேம் சொல்லுங்க நீங்க. பயங்கரமாக அசால்ட் பண்ணுறான். அவன் மாமா வீட்டுக்கு வந்தான், அப்படி வர வழியில் அவங்க அம்மா வந்து இங்கே மாதா டிவியில் இந்த மாதிரி நடக்குது, போய் ஒரு 2 பாட்டு வளர கூட்டு அந்த ஃபீல்டில் தான் பாடுறான். அவன் இந்த காம்படிஷனுக்கு வந்த அந்த டென்ஷனு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப அசால்ட்டாக அவன் பாடு அப்படி திரும்பிட்டே பாடுறான், அப்படி இப்படி பாடுறான். ரொம்ப கேஷுவலான தம்பி. அப்படியே ரொம்ப கேஷுவலாக இருக்கீங்களா? ஜாலியாக? ஆமாம், நான் ஜாலியாக இருக்கேன். ரொம்ப ஜாலியாக, நானும் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்டா. ரெக்கார்ட் பண்ணி மக்கள்லாம் பார்த்து என்னை ப்ரௌடாக என்ன நினைப்பாங்க, சூப்பராக என்ன நினைப்பாங்க. சூப்பராக நினைப்பாங்களேடா. நீ வந்து எந்த ஊர்லேருந்து வந்திருக்க? திருவாரூர். திருவாரூர்லேருந்து வந்துட்டு நீ இவ்வளோ மாடர்னாக பேசுகிறடா. நீ ரொம்ப தூயத்தை திடீர்னு 5ங்கிற, திடீர்னு திருவாரூருங்கிற, ஒன்றும் புரியலையே உன்னை. நம்மள எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாப்ல. ஆமாம். ஸோ சூப்பர் சூப்பர். இல்லை, திருவாரூர்லலாம் ரொம்ப அழகாக தமிழ் பேசுவாங்க. இப்போது இவன் என்னன்னா, இவனுக்கு மழலை இன்னும் மாறலை. இதில் வேற வந்து ஃபாதருங்க வந்து எங்களை கோத்து விட்றதுக்குன்னு உச்சரிப்புன்னு ஒரு காலம் போட்டிருக்கிறாங்க. இதில் நான் எந்த அவன் வந்து மழலையே மாறாமல், ஆனால் அந்த குரலில் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக, நான் சுத்தமாக தாளம் அண்ணன் சொன்ன மாதிரி இது சீக்வன்ஸ்ன்றதுனால நான் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவானோ அப்படின்லாம் நான் பயந்துட்டு இருந்தேன். அவன் அசால்ட்டு பண்ணுறான். நீங்கள் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்போனா அதை மதிக்கவே இல்லை. அவன் பாட்டு கீழே குடிச்சிக்கிட்டே நிற்கிறான். இல்லைடா, எப்படி ஜாலியாக வந்தியா? ஃபன்னாக இருந்துச்சா உனக்கு? ஒன்றுதான்டா கேட்குறேன், கொஞ்சமாக அது மதிட. ஐ திங்க் இந்த யாருக்கு அது ஹெட்ஃபோன் வந்து அவங்க கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்குமா? என்ன நீங்கள் சொன்னீங்க? இல்லை, நீங்கள் யார், எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன நீங்கள் சொன்னீங்க, அந்த ஃபீல்டில் கேட்குறானே. அதாவது தம்பி, நீங்கள் இவ்வளோ நேரம் பாடினீங்கல்ல, அதை பற்றி ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை 2 பேர் சொல்லிட்டோம், 3வது வேற ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உன்னை நம்பி. அவர் மனசு நீ இந்த மாதிரி உடைச்சிடாத. என்ன சொல்ல வரீங்க? இல்ல கிரேஸ் மேம் வந்து எனக்கு ஆங்கருக்கு முன்னாடி முந்திக்கிறத உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல தம்பி. இப்ப அவன் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னு உனக்கு ரொம்ப குழு ரொம்ப 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 இல்ல. இது வரைக்கும் ஆக்சுவலா இங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், தமிழ் ஜோ அப்படின்னு சொல்லி. வந்த முத நாள் அப்படி உடச்சு தள்ளிட்டீங்க. என்ன அவன் உடைச்சது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெரி குட். டோட்டல் டேமேஜ் ஒன்றும் இல்லை தம்பி, சூப்பராக பாடினேன். தேங்க்ஸ். ஸோ பால்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ். ரொம்ப நல்லா பாடினார். அவரோட ஹைட்டுக்கு இந்த பாட்டு பெரிய பாட்டு, ரொம்ப டஃப் சாங் தான் இது. 6/8 ஏ மைனர், அதுவும் ஈ நோட் வரைக்கும் பாடுறாரு. ரொம்ப அருமையாக பாடினாப்புல. கங்க்ராட்ஸ். ஸோ சூப்பர் 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 சூப்பர். ஸோ நம்ம ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டாச்சு. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, தம்பியை சொன்னாப்புல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி பாடினேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ உங்களுக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள் உங்களுடைய மார்க்ஸ். ஸோ சூப்பர், 40 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, பாராட்டுகள் சாமுவேல். ஸோ அடுத்ததாக கிரேஸ் மேம் உங்களுடைய மார்க்ஸ். வாவ், சூப்பர், 40 சூப்பர். தேங்க்யூ சாமுவேல். ப்ளீஸ் உங்களுடைய சீட்டுக்கு போகலாம். தேங்க்யூ. ஸோ சிறப்பு. முதல் 3 போட்டியாளர்கள் ரொம்ப அட்டகாசமாக பாட்டு பாடினாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சாம் வந்து அப்படியே ரொம்ப கேஷுவலாக பாடிட்டு அப்படியே இந்த ஃப்ளோர் வந்து இருந்த அந்த உச்சகட்ட பரபரப்பு, உச்சகட்ட டென்ஷன்லாம் அப்படியே காம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்போ நம்முடைய டிவைன் சிங்கர் ஜூனியருடைய 4வது போட்டியாளர், லெட்ஸ் வெல்கம் சிஜா. வாங்க சிஜா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்க. பாட்டு பாடலாம் தயாராக வந்திருக்கிறீங்களா? தயார். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? ராமேஸ்வரத்துலேருந்து. ராமேஸ்வரத்துல இருந்து வந்தீங்க. எப்படி பஸ்ல வந்தீங்களா, ட்ரெயின்ல வந்தீங்களா, ஃப்ளைட்ல வந்தீங்களா? பஸ்ஸில் தான் வந்தேன். பஸ்ல தான் வந்தீங்க. யாரெல்லாம் அவங்க கூட வந்திருக்கிறாங்க? அம்மா அண்ணன். அம்மா அண்ணன் 2 பேரும். ஸோ எந்த பங்கு நீங்க ராமேஸ்வரத்துல? நாங்கள் பாம்பன் பங்கு, சிவகங்கை மறை மாவட்டம். சிவகங்கை மறை. சர்ச் நேம்? சர்ச் என்ன சர்ச்? தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம். தூய ஆரோக்கிய அன்னை ஆலயமா இல்லை அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த்தா? ரெண்டுமே ஒண்ணுதாயா? யா என்னையே கன்ஃபியூஸ் பண்றா அப்படின்னு சார். ஸோ ஓகே, ஸோ பாட்டு பாட ரெடியா இருக்கிறீங்க? நல்ல காலம் பிறந்தாச்சு, விடிவெள்ளி வந்தாச்சு.
வீணானாலும் பாதை எல்லாம் இருளானாலும் பல நாள் முயற்சி வீணானாலும் பாதை எல்லாம் இருளானாலும் உன்னோடு இருப்பவர் என்றும் பெரியவர் உனக்காய் யுத்தம் செய்ய அவர் வல்லவர் உன்னோடு இருப்பவர் என்றும் பெரியவர் உனக்காய் யுத்தம் செய்ய அவர் வல்லவர் நல்ல காலம் பிறந்தாச்சு விடிவெள்ளி வந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு விடிவெள்ளி வந்தாச்சு உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்தவரே என் இயேசு மகா தெய்வமும் நீரே என் இயேசு மகா தெய்வமும் நீரே ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம் 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 சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப சூப்பராக டிவைன் சிங்கர் சூப்பர் 30 ரவுண்ட் இப்போ தான் வந்து அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ சாம் வந்து அப்படியே ரொம்ப கேஷுவல் ஆக்கிட்டு போனால், அடுத்த சிஜா வந்து ஏய் என்ன நீங்கள் சும்மா அப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடி பாட வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவீங்களா? ஆமாம் நான் டான்ஸ் அப்போ இப்போ இன்னும் அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடி திரும்ப அப்படி ப்ராக்டிஸ். ஓகே ட்ரை. ஓகே ரெடியா? ஓகே ரெடி ரெடி ரெடி. யாரெல்லாம் டான்ஸ் ஆட ரெடியாக இருக்கிறீங்க? எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. மேம் அங்கேருந்து கிரேஸ் மேம் அங்கேருந்தே ஆடுவாங்க. டூ சாம் எடுத்து கொடுங்க சாம். நீயே கமிட் பண்ணிக்கிட்டாங்கிறது. மேம் நான் இங்கேருந்து ஆடுவேன், நமக்கு தெரிஞ்சது இதுதான். நல்ல காலம் பிறந்தாச்சு விடிவெள்ளி வந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு விடிவெள்ளி வந்தாச்சு உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்தவரே என் இயேசு மகா தெய்வமும் நீரே என் இயேசு மகா தெய்வமும் நீரே ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம் ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம். சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப அழகாக எனர்ஜெட்டிக்காக வந்து பாட்டெலாம் பாடினீங்க. ஜட்ஜஸ் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பால்ராஜ் சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் ரெடியாக இருக்கிறீங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க. நம்ம டான்ஸிங்கோட 6-8 சாங் நல்லா இருந்தது. ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப நல்லா வாசித்தாங்க, பேக்கிங்ஸ்லாம். அது என்னது ஆனந்தமாய் பாடுவோம் கை தாளங்கள் ஒன்றாய் போடுவோம். கை கேட்கவே இல்லை, அதுக்கு உச்சரிப்பில் கொஞ்சம் அது லிரிக் புரியணும். மற்றபடி ரொம்ப ஓவரால் ஃபேண்டாஸ்டிக், நைஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்ருதி அப்புறம் வாய்ஸு தாளம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்ப அழகான வாய்ஸ், ஃபோக்கிஷ் வாய்ஸ் மாதிரி இருந்தது. நல்ல மெட்டாலிக் வாய்ஸ், நல்ல தைரியமாக பாடின போல. இப்படி தான் பாடணும். ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசித்தாங்க. சூப்பராக இருந்தது. ஆர்கெஸ்ட்ராவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணி ஜட்ஜெலாம் பண்ணீங்கன்னு நான் பார்த்தேன் மேம். இல்லை தம்பி என்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன சொல்லலாம் இவங்களன்னு? இல்லை அப்படி இல்லை மேம், அது ரைமிங் கரெக்டாக இருந்துச்சு, அதனால இல்லை ரொம்ப இது இப்போது நம்ம இந்தியன் பிளட்டு தானே, அதுவும் தமிழ் பிளட்டு தானே, அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இல்லை அவங்களுமே துள்ளல் இசைன்னு வரும்போது அவங்களுமே ரொம்ப அப்படி அந்த அந்த குரூவ் இருக்கும்ல, கிளாஸாக இருக்கும் உங்ககிட்ட. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பராக பாடுங்க. ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டாச்சு. இப்போ உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பால்ராஜ் சார் சொல்லுங்கள் உங்களுடைய ஸ்கோர். சூப்பர் 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 சூப்பர். ஓகே அடுத்ததாக கிரேஸ் மேம். வாவ் சூப்பர் 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 சூப்பர். ஸோ சூப்பர். 2 ஜட்ஜஸோடைய மார்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அமல்ராஜோடைய மார்க் நமக்கு கடைசியில் தான் தெரியும். ஸோ சூப்பராக பாடினீங்க, பாராட்டுகள். தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் சூப்பர் 30 ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் டீம் நம்பர் 1 அதில் வந்து கடைசி போட்டியாளருக்கு வந்திருக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் ஜாய் கப்ரியேல். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பொலிச்சலூர் சார். பொழிச்சலூர்லேருந்து வரீங்க. சென்னை தான் அப்போ? எஸ் சார். சூப்பர். பாட்டு பாட ரெடியாக இருக்கிறீங்களா? எஸ் சார். பொழிச்சலூரில் என்ன பாரிஷ்? புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலயம். புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலயம். ஓகே. என்ன அவங்க கேட்டதில் நான் வந்து 10 கேள்வி கேட்டேன்னா அவன் 10 கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான், எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லி. ஸோ
அடுத்ததாக என்ன பாட்டு பாடுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க? உன்னை நாடி நாடி சாங்ஸ். உன்னை நாடி நாடி சாங். சரி, யார் சொல்லி கொடுத்தா? எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா சார். ஓ, எல்லாரும் சேர்ந்து. ஸோ ஃபேமிலியே ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய ஜாய் கப்ரியலை பாட ரெடியாக இருக்கிறீங்களா? உன்னை நாடி நாடி வரும் வேணும், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னையே, என்னில் உன்னையே, உன்னில் என்னையே, என்னில் உன்னையே, என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முன்னன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, பலியை விலக விழுந்தேன், வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மலையாக, வாழ்வின் ஒளி உன் வார்த்தை, பலியை விலக விழுந்தேன், வாழ்வே உன்னில் சரணாக, வரங்கள் சுரந்தாய் மலையாக, வானம் போன்ற உந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான், என் வல்லல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆ, ஓ, உன்னை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும், சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். தனிமை இருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன், உயிரே உன்னில் உயிராக, உயிரில் தந்தாய் மலையாக, வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா பண்ணுந்தா. சூப்பர்ரா சூப்பர்ரா செல்லம், நல்லா பாடுற. இந்த தனி முடி தனி முடி.
சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப 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 அப்படி அரங்கமே வந்து அப்படி எனர்ஜெட்டிக்காக அது பாருங்க, அவரே வந்து எந்திரிச்சு வந்து கை கொடுக்க வந்துட்டார். வா சூப்பராக பாடின அப்படி வா 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 வந்து கை கொடுத்துரு. அதை விடுவானே, வந்து கை கொடுத்துரு. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வந்து நீ பாடின அப்படி ஸ்பிரிட்டில் எந்திரிச்சு வந்து நம்ம சாமுவேல் வந்து கை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஸோ மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜாய் கப்ரியலுக்கு எல்லாரும் பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தம்பியை பற்றி. ரொம்ப நல்லா பாடினார். நல்ல அந்த அணுக்கங்கள்லாம் ரொம்ப பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடியிருக்காரு. லிரிக்ஸ் உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ரேஞ்ச் பாடுறீங்க. இது நான் A- ஸ்கேலில் பாடியிருக்கீங்க. மேலேயும் டாப் போது டவுனும் வருது சரணத்தில். நல்ல ரேஞ்ச் பாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு மட்டும் தமிழாக பாடினீங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ். ஆக்சுவலி ஒரு பையன் வந்து பாடுறான்னும் போது நான் இந்த வாய்ஸை எதிர்பார்க்கல. ஆனால் ரொம்ப அழகாக பாடினான். கமக்கங்கள்லாம் வந்து ரொம்ப அவனுக்கு வந்து பை நேச்சுரலாகவே வருது. ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ் சிங்கிங். ஒன்லி திங் இஸ் அந்த உச்சரிப்பை மட்டும் உனக்கு ழா லா அந்த தான், அது மட்டும் தான்டா பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா நீ வந்து வீட்டில் சும்மா இருக்கும் போது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உனக்கு நீ ஆம்பளை பையன்றதுனால உனக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது இன்னும் வேறு மாதிரி மாறும். இப்போ இன்னும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. உச்சரிப்பு இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணினா சூப்பராக வருவேன். அண்ட் ஐ லைக் தட் பாய். சாம் தானே? சாம்வேல், உன்னோட ஜெஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் ராணி. ஏதோ சொல்கிறடா, ஆனால் என் காதில் உழல. தேங்க்யூ மேம். யூ மோஸ்ட் வெல்கம். அழகாக போய் அவன்கிட்ட கை கொடுத்து, அதுதான் குழந்தைங்கன்னு சொல்கிறதில்ல. கண்டிப்பாக மற்ற கொஞ்சம் பெருசானோடனே நமக்கு வந்து ஐயோ நம்மளோட அவன் நல்லா பாட்டானான்ற தாட்டு வந்துடும். ஆனால் இவன் வந்து அது சின்ன பிள்ளை, உடனே போய் அவன் லிரிக்ஸை மறக்கும் போது ஏதோ ஒன்று போய் பண்ணுறான். அவனுக்கு பொறுக்க முடியல. ரொம்ப அழகாக பாடின, சந்தோஷமாக பாடணும். நீ கடவுளுக்காக பாடுற, சந்தோஷமாக பாடணும். பயமே இல்லாமல் பாடணும். பயப்படவே கூடாது, எதுக்குமே பயப்படக்கூடாது. இவர் வந்து பாடகன் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் நீ அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, நீ பாடகராக வருவ. அதுக்குண்டானதெல்லாம் பண்ணு. நான் நல்ல சங்கதிகளாக நீ பாடும்போது நம்மளுக்கே பாடணும்னு ஆசை. உனை நாடு அது வந்து கேட்கும்போது அவ்வளோ ரசித்து பாடுற போல். அந்த இடம் டென்ஷன் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதுவாகுது. ரெண்டாவது சங்கதிலாம் நீ பயங்கரமாக அடிக்கிற அது கரெக்டாக அந்த நோட் என்னவோ ப்ராக்டிஸ் பண்ணிவிடு. ஏன்னா உனக்கு வருது. அதனால் வந்து நீ பாடகராக இருப்ப கண்டிப்பாக. ஸோ அப்ரிஷியேட் யூ. காட் பிளஸ் யூ. ஸோ ஜாய் கப்ரியல், நம்ம ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பால்ராஜ் சார் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். சூப்பர், 41 மார்க். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததாக கிரேஸ் மேம், உங்களுடைய மதிப்பெண்கள் 40. சூப்பர் 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 சூப்பர். ஸோ ரொம்ப 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 அட்டகாசமாக எல்லாருடைய மனங்களையும் கவரும் வண்ணம் பாடல் பாடிய ஜாய் கப்ரியலுக்கு மீண்டும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஜாய். சூப்பர். அடுத்த ரவுண்டில் இன்னும் பட்டையை கலப்பணும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர் டீம் 1 ரவுண்ட் 1 ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டில் கலந்துக்கிட்ட 5 குழந்தைகளும் அட்டகாசமாக வந்து பாட்டு பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும் நிச்சயமாக. ஸோ இது முடிவல்ல, இன்னும் ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்டை கடந்து அடுத்த அட்மின் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த அட்மின் ரவுண்டுடைய முடிவில் தான் இந்த டீம் 1ல் இருந்து இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு போட்டியாளர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கீங்க. நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் போல நானும் இங்கே ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூன் வித் மாதா டிவி. இது நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் டிவைன் சிங்கர் ஜூனியர். இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. விலகி போனாலும் பர்வ
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சூப்பர் 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 மேம், சூப்பர் மேம்.